அப்படின்னு திரு கேசிபி சொல்றாரு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தென் மாவட்டத்து முக்குளத்தூர் சமூக மக்கள் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிரியன் சார் சொல்றாரு. ஒண்ணு நம்பி வாழுங்க இல்ல நம்ப வச்சு வாழுங்க, ரெண்டு கட்டணம் வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? இஷ்டம்னா கொடுங்க, இல்ல வேற இடத்துல ஓட்டிட்டு போறா சார் அப்படின்னா அது ஒருத்தங்களால முடியும். தமிழக வாக்காளர் பெருமக்கள் அதுக்குள்ள ஜாதி மதம் இனம் குணம்லாம் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி நான் பார்க்கல. அதெல்லாம் வந்து மைனர் ஃபேக்டர்ஸ். ஒரேடியா படிப்படியா போயேன்டா. படிப்படியா போனா அவன் லிஃப்ட்ல போயிருவான். அவன் போறதுக்கு மேல நீ பொசுக்குன்னு போயிரணும். குறுக்க கம்ப்ளீட்டமா ஏன்டா? அதே மக்களுக்கு ஸ்டாலின் அவர்களை வீழ்த்துறதுக்கும் சக்தி இருக்கிறது. நான் பேசுறது யதார்த்தம். நான் என்ன கேட்குறேன்னா, வர தேர்தலில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்ல ஜாதி சர்டிபிகேட் கொடுக்க போறீங்களா? ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை என்னவே முடியாதியா. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லி. தெலுங்கு மகேஷ் பொய்யாமொழி செட்டியார் இப்படி வச்சுக்கிடுவா. நான் இவங்களும் அதே முக்குளத்துல இருக்கிறாங்க. அவங்க எந்தெந்த கட்சியில் இருக்கிறாங்களோ அந்தந்த கட்சியில அவங்க ஜாதிய பேக்ரவுண்டா வச்சு 16 வருஷம் ஒரு இடத்துல எலெக்ஷன் நடக்க விடாம பண்றான்னா அப்புறம் கவர்மெண்ட் எதுக்கு, இந்த எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு? அதிமுக தோல்வியடையவும் 50 தொகுதிகளில் வாக்கு சதவீதம் குறையவும் அந்த கட்சி ஒரு காரணமா இருந்துச்சுன்னு பல விவாதங்கள்ல பேசியிருக்கோம். நம்ம வேணா சொல்லலாம் சாதியே இல்லை அப்படின்னு. ஆனா கரெக்டான உதாரணம், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறாங்கன்னா இந்த அளவுக்கு ஜாதி பார்ப்பாங்க சார். வேற ஒரு அவங்க சாதியில் இருக்கிறவங்க வேற ஒரு சாதியில் ஒரு கலப்பு திருப்பணும்னா போராட்டம் வெடிக்கும் சார். டேய் நான் லைஃப்ல மறக்க மாட்டேன்டா. அதோடு 4வது அடி ஓன் சாய்ஸ், 5வது அடி ஏன் அதிகாரம் சசிகலா இருந்த அதிகாரம்ங்கிறதும் நீங்க சொல்ற OS மணியன், விஜயபாஸ்கர், காமராஜ் இவங்க இருக்கிற அதிகாரமும் ஒரே அடுக்குல இல்லையா? அதிமுக சொல்லிட்டாரு. என்ன நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆக்குனா என் வீட்டு தோட்டத்துல கிணத்துல ஊத்துல எல்லாத்துலயும் பால் வர ஏற்பாடு பண்றேன், செய்வீங்களா? குடும்ப ஆதிக்கம்ன்றது தமிழக மக்களுக்கு பிடிக்குமா? யார் பண்ணாலும் பிடிக்காது. அது இங்க ஒரு பிரச்சனைனா பிரச்சனை தான். அதை வேணா நம்ம கடந்து போகலாம். ஊழல்ன்றது பிரச்சனை கிடையாதா? ஊழல்ன்றதை கடந்து போயிடலாமா? நான் ஒன்னா தூத்தாப்பியா இருந்துக்கிறேன். என்னப்பா தூத்தாப்பியாகவா? அது என்னது? அதாவது துணை தர்ம பெருபாக நான் இருந்து கொள்கிறேன். வேண்டாம். தூத்தாப்பி எல்லாம் பொம்மை பதவி, ஒப்புக்கு சம்மானி பதவி. நம்மளை ஒரு பன்னீர் கடைக்காரன் பக்கோடக்காரன் கூட மதிக்க மாட்டான். அப்போ சாதின்றது குடும்ப அரசியல் தாண்டி ஊழலை தாண்டி அதுக்கப்புறம் மக்களோட அந்த போன வாட்டி அதிமுக தோக்குதுன்னா மக்களோட எதிர்ப்பு இருக்கு. மக்கள்கிட்ட அங்க ஊழல் இருந்தது, பிரச்சனை. அதாவது 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி பார்த்துட்டு என்னமோ அப்படியே இவ ரொம்ப போற போக்கில் ஏதோ தட்டி விட்டு தூசி தட்டுற மாதிரி பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு. எனக்கா ஃபோன் பண்ற? நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவனை பொட்டெல்லாம் கட்டி தூக்கிடுறேன். இந்தா நீ போய் நிம்மதியா தூங்கு. அவங்க பேசுற விதத்தை பாருங்களேன். நீங்க இது பண்ணீங்களா, நீங்க ஆட்சிக்கு வந்துருவீங்களா? ஏங்க 10 வருஷம் எங்க போனாங்க இவங்க? 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? திமுக ஒரு கட்சி இருக்கா? இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க பாருங்க, அவங்க அங்க இருந்து பேசுறதுனால தான் நான் தலையிடவே இல்ல. ரைட், நான் அமைதியா இருங்க. எஸ். அது யார் தெரிஞ்சா பாப்ல? என்ன பஸ்ல அங்க பிரதேசனம் பண்ணுகிறாரு? எங்க ஊர் டாடா. இதுல திரும்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், தமிழ்நாட்டினுடைய வருமானம் நிதி ஆதாரத்தை வச்சு பாத்தீங்கன்னா 3.4 லட்சம் கோடி இந்த ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. நீ மாஸ்டர் பிளான் மல்லிகாவா இருக்கலாம்டி, ஆனா இந்த வள்ளியம்மாவை பத்தி இனிமே தான் நீ தெரிஞ்சுக்க போற. இப்ப நான் ஊருக்கு இதுல 25% சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வருது. இதெல்லாம் பேசவே மாட்டாங்களா? பட்ஜெட் போட்டீங்களான்னா எது வழியாக வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்ல. 80,000 இருந்து 90,000 கோடி வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய. பொழுது விடிஞ்சிட போகுது. இந்த திண்டத்தை வச்சு ஒண்ணுமே நடக்கல. யோ, கட்ட காலாடி கஷ்டப்படுறமேனு உங்க கூட எல்லாம் சேர்ந்து திருடி சொந்த கால நிக்கலான்னு பார்த்தா என்னையவே தண்டங்கறியா? வரக்கூடியதான் சொல்றேன். தமிழ்நாட்டுல இருந்து வரும். பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல கொடுக்கறீங்களா? இருக்கட்டும், 45,000 இருந்து 50,000 கோடி உங்களுக்கு வருது. கிராண்ட் வழியாக 20,000 இருந்து 30,000 கோடி வருது. அது எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து போனதானே மேடம்? வணக்கம். டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி என்ன ஓனி? ஆம்பளைங்கனா ஓனர், பொம்பளைங்கனா ஓனி. டா யோ பாப்பா, நீ வேற ஆள் பாருமா. இந்த கைகி நீட்டர் வெல்ல வச்சுக்காத. ஏங்கன்றது வந்து அது மக்களை ஏமாத்துறதுக்கு, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு திமுக சொல்லிக்கிட்டு இருக்கிற பொய் புரட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வைக்கணும் மாநிலத்துக்கு.
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எதுக்கு மாநிலத்துக்கு தேவை நான் கேட்கிறேன். நாடு உருட்ட மாதிரிதான் எல்லாம் தலையெழுத்து கிடையாதுங்க. இது தனிநாடு கிடையாது. தமிழ்நாடு தனிநாடா? இந்தியாக்குள்ள தானே இருக்கு. இந்தியாக்குள்ள தானே இருக்கு. ஏங்க ஒரு டிசாஸ்டர் வந்துருச்சுன்னா உடனே நிவாரணம் எதுக்கு? மந்திரனே, மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். அதே மாடுக ரோடோரமா நிக்கி மெட்ராஸ் வரைக்கும் மேய்ச்சிட்டே போடா. அண்ணா 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 யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம் மக்களை பராமரிப்பதற்கோ மக்களை அவங்கள ரூல் பண்றதானே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. ஒரு நிமிஷம். அதுக்கு பதிலா மாநில சுயாட்சி. ஒரு புயல் வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, நீ யமன வித்தவளாச்சே. பல அட்டம்ப்ட்ல நீ தப்பிச்சு வர்ற. ஒரு நாளைக்கு ஒன்னு முடிச்சறேன் இரு. இங்க இருந்து போற பணத்தை கூட செதேமன் குடுக்கலங்கற சிக்கல். என்ன சார் பேசுறீங்க? எனக்கு புரியல மேடம். மாநில சுயாட்சி பேசுற அதிமுக ல இருந்து மாநில சுயாட்சி பேசுற அதிமுக ல இருந்து காமேஷ், இன்னைக்கு விஜய் பேச்சு மேல இவ்வளவு விமர்சனங்கள் அரங்குல இருந்தும் வருது. ரொம்ப மிகைப்படுத்தி ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸா இல்ல அது ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கா? திமுக தாவேகா இதை தாண்டி அவர்கிட்ட ஒரு போதாமை இருக்குதா? வருங்காலண்ணே அதே நினைச்சிட்டு இருக்கானே. ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு. போய் ஆக வேண்டிய வேலையை பாருனே. போனே பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சாலம் மிகுத்து பெய்யின்ற மாதிரி இவ்வளோ நாள் போட்டு அடி அடி நடிச்சதுல அந்த மனுஷன் இன்னைக்கு ஒரு பஸ்ட் அவுட் ஆகி கிட்டத்தட்ட அழுதுட்டு இருக்காரு. அவனுங்க நம்மள என்ன அடி அடிச்சானுங்க, நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஒரு சென்டிமெண்டான ஒரு ஃபீல்குள்ளே வந்துட்டார். எந்த அளவுக்கு மக்களோட தன்னை கனெக்ட் பண்ணிக்கிறாரு, இந்த மக்களுக்காக எந்த அளவுக்கு நான் இறங்கி வேலை செய்யணுன்ற ஒரு உன்னதமான ஒரு துடிப்போட இருக்காருன்றத இங்க மனசாட்சியே இல்லாம பேசக்கூடாதியா காட்டுது. மெயினா நான் அப்படிதான் பாக்குறேன். இது நிறைய பேர் அதுதான் எனக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, அவர் சினிமா விட்டு வந்துட்டாரு, அரசியலுக்கு வந்துட்டாரு, அரசியல் நடவடிக்கைகள் பத்தி பேசுறாரு. ஆனா இன்னும் ஒரு சினிமா வச்சே அவர் நடிகர் நடிகர் நடிகர்ன்ற மாதிரியே இறக்கிக்கிட்டே வராங்க. அவர் பேசும் பொருள் அவர் எதை வச்சு பேசியிருக்காரு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சினிமால அப்படி பண்ணாரு, இங்க எல்லாம் பழகிருச்சுடா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல்ல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு வாங்கிருக்கேன் இவங்கிட்ட. இப்படி பண்ணுவாரா அப்படின்னு கேக்குறாங்க. சினிமால கூட தான் 100 பேர் அடிக்கிறாரு எதிரிய. அதுக்காக இங்க எதிரி கட்சியா இருக்கிறவங்க போய் அடிக்க முடியுமா? ஜனநாயக முறைப்படி என்ன செய்ய முடியுமோ அதுதான் இங்க எடுக்க முடியும். ரியல் சினிமாக்குன்ற சொல்றீங்க இல்லையா? சீன் போடுறியா? வாட்? எது ரியல்னு கேக்குறாரு கோடீஸ்வரன். அதுக்கு நான் வைக்கிறேன். அதுல ஒரு டியூயட் பாடுறாரு, இங்க அதுக்காக டியூயட் பாட முடியுமா? சோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கு. ஜனநாயக முறைப்படி தார்மீகமாக பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. என்ன எதிர்ப்பு வைக்க முடியுமோ. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்ப விஜய்க்கான மாஸ் அப்படிங்கிறது அந்த படத்துல இருந்தா உருவானது. விஜய் களத்துல இறங்கி போராடினாரு இல்ல வேற எதுக்காக குரல் ஒரே ஒருத்தன் உங்களை எல்லாம் ஏமாத்திருக்கான். அசிங்கமா இல்ல கொடுத்தாரு இல்ல வேற ஏதாவது ஒரு செயற்பாட்டாளரா ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து கூடுன கூட்டம் இல்ல. லியோ பார்த்து, கில்லி பார்த்து, கத்தி பார்த்து, துப்பாக்கி பார்த்து வந்த கூட்டம் தான். காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியே ஓடி போயிருக்கு. இல்ல கால் 2 இருக்காது. புரியுதுங்களா? மறுபடியும் இருங்க. அப்ப அவங்க எல்லாமே அதுதான் சொல்ல வரல. நீங்க எல்லாருமே எப்படி பாக்குறீங்கன்னா, அவர் சினிமாவில் நடிச்சாரு அதனால இவ்வளவு ஃபேம், சினிமாவில் நடிச்சாரு அதனால இவ்வளவு ஃபேம். ஆனா ஜனங்களோட முடிவு மட்டும் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்றீங்க இல்லையா? அது மட்டும் இல்லன்னு நான் சொல்றேன். புரிஞ்சுக்குங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். ரொம்ப இல்ல சார், அதுதான் சொன்னார்ல நம்ம தம்பி சொன்னார்ல அனந்தஜித், 33 வருஷமாக அமைதி அவரை ஒண்ணும் செய்யாதீங்க, அப்படியே கூட்டிட்டு வாங்க.